தனுஷ்கோடி த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. தனுஷ்கோடின்ற அழகிய வணிக நகரம் கடலுக்குள்ள மூழ்கிய கதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா 1964 டிசம்பர் 22 அன்னைக்கு கடலில் புயல் வர வாய்ப்புன்றதுனால யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு சாப்பாட்டுக்கே வேறு வழி இல்லை. எப்பவும் போல் சாதாரண புயல் தான்னு கடலுக்குள்ளே போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கடல் சீற்றமும் ஆரம்பிக்குது. காற்றும் பலமாக அடிச்சு ஊருக்கே பவர் சப்ளை கட் ஆகுது. 23 அடி கடல் மட்டம் மேலே எழுந்து ஊரையே சூறையாடுது. இருட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத மக்கள் புயலோட கோர தாண்டவத்தில் தன்னோட உயிரை விடுறாங்க. இதனால 1800 பேர் உயிரிழக்கிறாங்க. அதே நேரத்தில் தான் பாம்பன்ல இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போக இருந்த பேசஞ்சர் ட்ரெயின் நம்பர் 653 சரியா இரவு 11:53க்கு தன்னோட இறுதி யாத்திரையை தொடங்குச்சு. ட்ரெயின் தனுஷ்கோடியை நெருங்க சில 100 மீட்டருக்கு முன்னாடியே கடல் கொந்தளிச்சு எல்லா பக்கமும் இருள். அதில் இருக்க 115 பேசஞ்சரும் தன்னோட உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஜன்னல் கதவுகளை சாத்திட்டு எப்படியாவது நம்ம தப்பிச்சிட மாட்டோமான்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த அந்த டைம் தான் கடல் சீற்றம் அதிகரித்து தன்னோட வாழ்க்கையில் கரை சேர்ந்துட மாட்டோமான்னு நினச்சவங்க தான் பிணங்களா அந்த ரயில் பட்டியில் கரை சேர்ந்தாங்க.